ஃபுல் என்ஜாய்மெண்ட்டான ஒரு ஆளா இப்படி இருக்கணும் வாழ்க்கைன்னா நாங்களும் லைஃபை இப்படி என்ஜாய் பண்ணணும். தேங்க்யூ பாய். நீங்கள் என்ஏடி நட் சிட்டின்னு சொல்லி போட்டுட்டீங்கனாலே உங்களுக்கு காட்டும் எங்கே இருக்குது என்ன மாதிரி என்ன சேவைகளை வந்து வழங்கி கொண்டிருக்கணும். பெஸ்ட் யூடியூபர் எவர். என்னத்தை சொல்லிட்டு போகிறேன் பாருங்க. பயந்துருவேனா இங்கே வர்ற அந்த வெளிநாட்டவர்களை சந்தோஷப்படுத்தினவன் ஆடுங்க. வாவ் வாவ் ஃபாதர்ஸ் எல்லாருக்குமே ஒரு குழு இடத்துல இருந்து அழகான வணக்கத்தை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கையில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸில் முக்கியமாக சொல்லப்படுற என்ன இடம்னா எல்லாம் நீர்வீழ்ச்சி ராவணா வாட்டர் ஃபால்ஸ். வெள்ளையர்கள் முழுக்க இங்கே அள்ளுப்பட்டு கொண்டு வர்றது. இப்போ அந்த பெர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்குது. எவ்வளோத்துக்கு எவ்வளோ எங்களுக்கு வெள்ளைக்கார டூரிஸ்ட் வருகை இருக்குதோ அது எங்களோட நாட்டோட பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம். வெளிநாட்டில் இருக்கிற எங்களோட பொறினில் இருக்கிற உறவுகள் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை வந்து காட்டி எங்களோட நாட்டில் இப்படி இப்படி இடங்கள் இருக்குன்னு சொல்லி முடிஞ்ச அளவு ஆக்கள் பெரிய அளவில் வர்றதுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் ஆயிருங்க. அங்கேருந்து வர்ற டொலர்ஸ் தான் இங்கே உள்ள மக்கள் வந்து வாழ முடியும். இப்போத்தே இந்த மாத காலப்பகுதி கொஞ்சம் சீசனும் இல்லை, சீசனும் இல்லை. ஆனால் இதுவே நீங்கள் சீசன் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஃபுல்லாக வெள்ளைக்காரராக தான் இருக்குது. தமிழிடமா இல்லை வெள்ளையர்களிடமான்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். எல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான கூடுதலான பேர் வந்து இந்த இடத்துல பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு வருவினம். நட்ரவல்ஸ் ஹோட்டல் சாப்பாடு நீங்கள் அங்கே இருந்து வந்து திரும்ப கொண்டு உங்களை ஏர்போர்ட்டில் விடுற வரைக்குமே எல்லாம் செய்வினம். இதுதான் பஸ்ஸோட நம்பர். கால் பண்ணி நீங்கள் மேலதிக விவரங்களை கதைக்கலாம். இந்த இடத்தை தான் இந்த பாருங்க அங்கே இருந்து ஃபாரினர்ஸ் வந்து கொண்டிருக்கணும். ஒரு அழகான வளைவு மலைகள் தான் சுற்றி வர வானம் தெரியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த அடுத்த அந்த ஒரு பூமியை பார்த்தா வட்டமாக தெரியும். இங்கே வட்டமாக பார்க்கல, அது என்ன ஃபுல்லாக மலை தான் இருக்குது. ஒரு குன்றுக்குள்ளே நாங்கள் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்து இருக்குது. இதுக்கு என்ன பேர் என்ன? ராவணா வாட்டர் ஃபால்ஸ். ராவணா வாட்டர் ஃபால்ஸ். அது என்ன ராவணன்ற பேர்ல தான் இருக்குதோ? ராவணன்ற பேர்ல தான். ராவணா எல்லை, ராவணா வாட்டர் ஃபால்ஸ், ராவணா குகை எல்லாம் ராவணன் சம்பந்தப்பட்ட. பெருமையா இருக்கு, பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. ராவணா வாட்டர் ஃபால்ஸ் தான் இதை விட பேரோ. உண்மையிலேயே அழகா இருக்கு. பாறைகள் அழகா இருக்கு. இந்த நீர்வீழ்ச்சி அழகா இருக்குது. நீர்வீழ்ச்சிய படங்கள்ல பார்த்துருக்கிறேன். நேர வந்து பாக்குறதுன்னு சொன்னா உண்மையிலேயே இதுதான் நான் பாக்குறது ஃபர்ஸ்ட் டைம். உண்மையா உள்ளதை உள்ளபடி சொல்லணும். வாங்க இந்த வியூவை காட்டுங்க. ஒரு ரோட்டு பெண்ட் எப்படி அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த பெண்ட்ல தான் இது வந்து ரோட் க்ராஸ் பண்றதுக்காக இங்க பாருங்க. ஐயா எப்படி இருக்கு ஐயா? சூப்பரா இருக்கா? கிட்ட போய் பாப்போமா? குளிக்க போறியா? நாங்க இன்றைக்கு குளிச்சு கூட பண்ணோண்டு எடுப்போமா? வாங்க கிட்ட போயிருந்து பார்க்கலாம். இதுல நின்று மக்கள் பார்க்கறத ஃபேஸ்புக் வேற வேற வீடியோக்கள்ல வந்து பார்த்துருக்கிறேன். எல்லையில இருக்கிற நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி. இது மழை காலத்துல கூட இருக்கும். மழை காலத்துல சரியான ஒரு பார்க்கக்கூடிய என்னது என்ன மழை காலத்துல பெரிய அளவுலான ஒரு சாரல் விழுகிற அளவுக்கு கொட்டும். என்ன சாரல் விழுமன சாரல்னு சொல்லுவோம். அந்த சாரல் விழுகிற அளவுக்கு கொட்டும். ஆனா இப்ப குறைஞ்ச அளவு தண்ணி நார்மலா வந்து இருக்குது. பாருங்க இந்த பொசிஷன்ல இருந்து தண்ணி பெரிய அளவுல கொட்டக்கூடிய ஒரு இடமா வந்து இருந்தது. அந்த வீடியோவை தான் நான் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தேன். இப்போ அளவா கொட்டி கொண்டிருக்குது. அழகா குளிக்கலாம். சின்ன குளியல் குளிக்கிறேன்னா நல்ல குழுக்குள்ளன்று இருக்கும் இந்த தண்ணி. இப்போ இந்த கணக்கான பதமான வெயிலுக்கு மலையில இருந்து வர இயற்கையான நீர். ரைட், நாங்கள் இப்போ கிட்ட போய் பார்ப்போம். அந்த சிகப்பா இருக்கிற காய் என்ன காய் என்ன? அந்த சிகப்பா அதில் குளை மாதிரி வச்சிருக்கிற இந்த சிவப்பா வச்சிருக்கிறாங்க. இளநீர். இளநீ. வாவ், இளநீ. இளநீ இது என்ன? இது இங்கே மக்கள் குடிக்கிறதோ? ஓ வெரி நைஸ். இது எங்கட நாட்டில் இல்லையே. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். வாவ், பப்பாயா. லுக்ஸ் லைக் பப்பாயா. யா வெரி நைஸ். வெட்ட சொல்லுங்க, குடிச்சு பார்ப்போம் இந்த நாட்டு இளநீ எப்படி இருக்குண்டு. அரக்கிங்க பாண்டு அதுக்கா நீங்கள் பார்த்து இனிப்பு இருக்காது அப்படியா? அரக்கி மேய்க்கு நோக்கமான அரக்கி நோக்கமான ஏன்னா இது இனிப்பு இருக்காதோ? இதில் வந்து என்ன விலையாம்? என்ன விலையாம் இது? ஏதையா
இது 300, இது 350. 300 ரூபா இளநீல போட சொல்லுங்க. இருந்தாலும் எங்களோட ஏரியாவிலே 250 ரூபா விற்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல கூட விச்சிருவாங்களோ டூரிஸ்ட்டுக்குன்னு பார்த்தோன்னா இதுவே பழசான இது பழசாக இருக்குது. இந்த தேங்காய் தன்மை ரைட்டா கட் பண்ணுவா. ஒருக்கா இளநியை குடிச்சு போட்டு அது கிட்ட போனா மாங்காயோ. இது என்ன சாமான் இது? மேங்கோ. எங்களுக்கு ஹாரிஸ் தெரியுதா இது? ஓ, உண்மையிலேயே எங்கட நாடுகள்ல இதுகள் இல்ல. இங்க இலங்கைக்கு வந்தீங்கன்னா நீங்க இத குடிங்க. அப்பா ஷோ சொல்றாங்களாமப்பா. நாங்க ஓகே நேரடியா குடிச்சு பழகிட்டோம். ஓ, வெரி ஸ்வீட், வெரி ஸ்வீட், வெரி ஸ்வீட் வாட்டர். ஏகேமா காபாண்ட கொஞ்சம் அப்படிதானே சொல்லணும். பாதவி எப்படி இருக்கு? இங்க பாருங்க, இந்த மகள் எப்படி வலிக்கிட்டு வந்திருக்கிறாள். ஸ்டைலா கண்ணாடி போட்டு பாதவி எடுத்து காட்டுறா. பாதவியில உடுப்பு இங்கே பாதவி மாங்காயோட பிரச்சனை இல்ல. நீர்வீழ்ச்சிக்கு கிட்ட போய் பார்க்க போறோம். சரியோ, இளநியா ஒருக்கா குடிச்சு போட்டு கிட்ட போய் சின்ன ஒரு குளியல் ஒன்று போட்டுட்டு அவர் குடிக்க போறாராம். மக்கள் ரோட்டால பயணம் செய்திருக்கணும். கூடுதலா பாருங்க, வெள்ளக்காரர் தான். எனக்கு சொன்ன மாதிரி இது சீசன் டைம் இல்ல தம்பி. சீசனா இருந்தா இந்த அழகா பார்க்க ரசிக்கத்தான் உண்மையிலேயே நல்ல தடுமலை இல்ல. இதை குடிச்சா கொஞ்சம் கூடும். என்ன கூடும்? என்ன கூடும்? இளநீ கொஞ்சம் குடிச்சா கொஞ்சமா குடிங்க. குடிக்காத, குளிருது. இளநீ குடிக்கிற வந்து உடம்பு குளிருக்கு. உடல் சூட்டை தணிக்கத்தான் நாங்க செவிளநீ குடிக்கிறதுக்கு வந்தோம். செவிளநீரில பென்சிலின் என்ற ஒரு மருந்து இருக்காம். வயிறு புண்ணுகள் அது இதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதோட உண்மை போய் தெரியல. என்ன குடிங்க குடிங்க. சோக்கு மாமா என்ன காப்பான். எது எங்கட வீட்டுல? இது எங்கட வீட்டுல இல்ல ஐயா. இளநீ தானா இது? சரி சரியா, இது கொமெண்ட்ஸ்ல கதைப்பாங்கள்றாப்பா. இப்படி கதைச்சு விட்டா அது இளநீ தெரியாதோட கதைப்பாங்களோ. அது நல்லா இருக்கும், ஓடும் வீடியோ. கொஞ்சம் அட்வைஸ் பண்ணக்கூடிய படிகள் இருக்கிறாங்க. அவங்க வந்துவாங்க டக் டக்குண்டு வந்து, டேய் உனக்கு இளநீ தெரியாதோட அதுதான் எனக்கு தேவை. என்ன வாங்க சோளம் ரைட், வாங்க வாங்க அவடத்துல போய் பார்த்துட்டு வரோம். இதுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்? சோளத்தையும் சாப்பிட்டு கொண்டு தலைமுடி வெட்டணும் கூட. ஓமக்கலோ என்னய்யா, சோளம் நல்லா இருக்கா? எங்கட நாட்டு சோளம் மாதிரி இருக்குதா? எது எங்கட நாட்டு சோளம் மாதிரி தான் இருக்குதா? சூப்பர் சூப்பர். அவர் காட்டின குடிச்சிட்டாரா? ரைட், சோளம் நான் ஒரு கொஞ்சம் குடிச்சேனா தான். தவை காக்கா பாண்டாய். சரி ஓகே, போடுங்க போடுங்க. உடனே குடிக்கிறது உடம்புக்கு நல்லது தானே. இது என்ன சேவெடுத்தாக்கள் சலூன்ல பயன்படுத்துற கல்லு தானே? இங்க வரணும். பாலத்துல நின்று பாக்குறது இருக்குது. அந்த பாலத்துல நின்று பாக்குறதால இந்த சைட்டால நாங்க இறங்கி போனோம்டா. இது பெரிய அளவுல வீழ்ச்சி விளைவுக்குள்ள போக இயலாது. இதுல இப்படி இந்த இதுக்குள்ளாலையும் போகலாம். இதுக்குள்ளால போய் அங்கால போவோமா. என் மகன் தனக்கு ஒரு சின்ன ஒரு குண்டை செலக்ட் பண்ணி அதுல குளிச்சு கொண்டு இருக்கிறானா. சின்ன ஒரு தண்ணி வர்ற இடத்துல. ஆரேஷ் என்ன செய்யற? நீ குளிக்கிறியா? சூவை பழுதாக்காத. எப்படி விழுந்து கொண்டு இருக்கன்னு பாருங்க. எல்லாம் எங்கடாக்கள்லாம் அதில் ஃபன் எடுத்து கொண்டு இருக்கிறதா. அங்கே பாருங்க, குட்டி ஃபன் ஒன்று எடுத்து கொண்டு இருக்கிறார். எங்க விஜய் உயிரேன வரவா, அவரும் அங்கே அதில் இருக்கிறார். ரைட், கொஞ்சம் இதுதான். மற்றபடி அந்த தண்ணி வந்து ஜில்லுன்னு இருக்குது. அந்த காரணத்தாலேயே நான் வந்து குளிக்கிறத இருக்கிறேன். அப்படியே வாங்க.
ஐயா நீ வர போறியாப்பா ஆ கையெல்லாம் கவனமாக இருக்கணும். எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து வைங்க. நல்ல பயணமாக அமையணும். அதை ஒரு துக்கமாக மாற்றக்கூடாது. வாங்க முழுக்க முழுக்க பாறைகள். அந்த அண்ணன் சொன்ன விஷயம் சரி. தம்பியாக்கள் எல்லாம் இறங்கி சந்தோஷமாக குளிக்கிறாங்க. உங்க விஜய் உயிர் என்ன வரவா. சரியாப்பா நான் அப்பா இதில் செருப்பை கலட்டிட்டு இதுக்குள்ளால கொண்டே மகன் அங்கே விடுறேன். நான் வழுக்குறேன்னு பயங்கர வழுக்கொண்டு வழுக்குது. அதால் மகனையும் கவனமாக கொண்டு போகணும். மைக்கை முடைச்சிடக்கூடாது. ஓ மைக்கிட விழுந்துட்டுண்டா தண்ணியில் காசு பறந்துடும். அப்போ எல்லாத்தையும் கருத்தில் எடுத்து தானப்பா அங்கே மூ இருக்குது. சரியா ஹரிடா ஹரிமாத்தே ஹரி நான் விழுந்தாலும் நீ என்னை கையை ஓகே எவ்ரி திங் ஓகே ரைட். அது சறுக்குமான்னு நினைக்கிறேன். என்ன என்னண்டு போய் சேர்ந்தவங்கள அங்கால ஆ மூஞ்சியை தர கீழே வச்சு தான் போகணும். வேணா ஏண்டா பாசிகளாக இருக்குது. இது சில பல சறுக்க கூடுமென்று பயப்படுறோம். ஓகே நில்லையா நில்லு. ரைட் ஐயா இந்த சைட்டால் போகிறது தான் பாதுகாப்பு. ஏன்னா அப்படி ஒரு பாசி வழுக்கல் தண்ணி மெல்லன பாயும் தண்ணி கல்லையும் தேக்கு மண்ட மாதிரி கல்லை நல்ல சுமூத்தா. இவனை எடுங்க ரைட். வந்துட்டோம் நாங்க ஜெயிச்சிட்டோம் மாறா. அப்பா கண்டபடி ஓடக்கூடாது. எந்த அனுமதி இல்லாமல் அங்கேயும் போகக்கூடாது. இதில் நில்லுங்க. எப்படி இருக்கு இந்த அழகு இருக்கா காட்டுறா நீர்வீழ்ச்சியில. இது கோடை காலத்தில் மட்டும்தான் இந்த வாய்ப்பு. எங்க குவாடே இதுல நில்ல இருக்கா தலகுடா. டேய் இந்த சொட்ட அடிவன் நிற்கிறத தலகுடா. சரியா தம்பிகிட்ட வந்து பல திறமைகள் இருக்கு. இப்படி ஒரு முரட்டான இடத்துல ட்ரை பண்ணுறது தான் திறமை என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இருந்தாலும் எனக்கே ஒரு பயமாக தான் இருக்குது. அவர்கிட்ட இருக்கிற தனித்திறமைகள் இது ஒன்று இல்லை, பல வெரைட்டியில் வச்சிருக்கிறார். அவருடைய திறனை வந்து வளர்த்து வச்சிருக்கிறார். சின்னல்ல பயிற்சி கொடுத்தது நான் தானேன்னு சொல்லி பெருமை அடைஞ்சு கொள்கிறேன். இது இப்படி நிறைய விளையாட்டுக்கள் அவற்றை தொட்டி ஜெயாண்ட வீடியோ சைட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஜிம்னாஸ்டிக் விளையாட்டுகள் வந்து நிறைய வச்சிருக்கிறார். ரைட் ஜில்லி ஜில்லுன்ற தண்ணியில் ஆசை அடே அங்கே நீ வீழ்ச்சியில் குளிக்கிறாக்கள் போய் குளி. எவ்வளவோ உயரத்தில் இருந்து வந்திருக்க. இல்லை விளங்கையில் அவனுக்கு விளங்கையில் பிள்ளைக்கு இப்படி இதுக்குள்ளே சரையை பொத்தாண்டு போய் உள்ளுக்கு விழுந்துட்டீங்கன்னா உன்னை தூக்க கூட நாங்கள் வரையலாது. சரியா பாருங்க கொடியல் சந்தோஷமாக குளித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் என்ன இந்த டைமில் இந்த காலநிலையில் மட்டும்தான் இது சாத்தியம். வரட்டாம் ரைட். வாங்க அங்கால மாறுங்களேன் நீங்க. டேய் கவனு இப்படி ரைட். இங்க பாதுகாப்பு பிரச்சனையால இந்த சைட்டை திருப்பி காட்டு. இதுல வந்து சருகி விழுந்து ஆக்களுக்கு மண்டை உடை பண்றதால நாங்க இப்போ அங்கே இருந்து வெளியே வந்துட்டோம். உண்மையிலேயே போலீஸ் அவர் சொல்லிக்குள்ள வழுக்குது பயங்கரமாக. இதில் பல பேர் இறந்துருக்கிறாங்களாம். அதே நேரம் வேறு இடங்களில் மழை வந்து அதிகரிக்கக்குள்ள இதில் நீர்வீழ்ச்சியோட அளவு வந்து அதிகரிக்கும். அப்போ எல்லாரும் குழந்தை பிள்ளையிலேயே இது வழியாக கொண்டு வந்து செய்யாதீங்க. இந்த மாதிரி அமைச்சிருக்கிறதுல
பொதுவாக குளிக்கலாம். பயணங்கள் நாங்கள் செய்கிறது ஒரு சந்தோஷத்துக்காகத்தான். அது எங்களுக்கு ஒரு சுக்கமாக வந்து மாறிடக்கூடாது. அதில் மிக கவனமாக வந்து இருக்கணும் பயணங்கள் செய்யக்க. எல்லாம் தெரியாத இடங்கள், தெரிஞ்ச அறியாத இடங்களில் ஆசையாக ஓடி திரிவோம். அப்போ அதால் எல்லோரும் பயணம் செய்கிறது சரி. ஆனால் கவனத்தில், உங்களோட கவனத்தில் மிக கவனமாக இருங்க, பாதுகாப்பில் கவனமாக இருங்க. இதில் எடுப்போம், அதுக்கு இந்த மாதிரி எடுத்து நல்லா இருக்கு. இல்லாட்டி அங்கே போமா ஒரு மூமெண்ட் நல்லா ஜில்லு ஜில்லண்டு இருக்குது, நல்லா இருக்குது. ஓகேயா, சரியா? இந்த படம் இருக்குது. ஓ, இந்த படம் ஒரு காசில் இருக்குது. அந்த காசில் உள்ள பாலத்தை தான் பார்க்குறதுக்காக போய் கொண்டு இருக்கிறோம். சரி, இது 3 ஆட்டோ பிடிச்சி போகணுமா? இப்போ வேக்கில் சைடில் பார்க் பண்ணி போட்டு ஆட்டோ வந்து பிடிச்சி வலிக்கிற போகிறோம். வா, இஞ்சால எல்லாம் சைட்டாக வாங்க. கீழே என்ன கீது எக்தாஸ் பன்ஸு எக்க வீட்டில் இது 1500 ஒரு வீடுக்கு. நாங்கள் ஆட்டோவில் ஒரு பாலம் பார்க்குறதுக்கு போகிறோம். என்ன ஐயா? இதில் ஒரு ஆள் வாங்க வாங்க வாங்க, இதுக்குள்ளே வாங்க. இதில் நீங்கள் வர்றேன் மாதிரி ரைட். இப்போ நாங்கள் ஆட்டோவில் ஒரு இடத்தால ஆட்டோ வேகமாக தான் போகிற மாதிரி இருக்குது. எனக்கிட்ட வேகமாக ஓடி உள்ள இப்போ கொண்டு பார்க்குறாங்களோ தெரியுது. ஆனால் 1500 இதுலேருந்து போய் பார்க்குறதுக்கு போய் கொண்டு இருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு ரோட்டால் வந்து போகுது. இதுவும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததானே? அப்படியா? வரலாற்று முக்கியத்துவம் என்று சொல்கிறதுலன்னா இதே ஒரு எந்த காலப்பகுதியில் கட்டப்பட்டது? இது பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டேன். பிரிட்டிஷ் காலத்தில் எதை பார்த்தாலுமே பிரிட்டிஷ்காரண்டே தான் இருக்கேன். எங்களை விட எப்படி சின்ன குச்சி ஒழுங்கையில் ஆளையால் நேராக வந்து ஆட்டோ நேராக வந்துட்டுது. எப்படி பின்னுக்கு போய் கொண்டு இருக்கண்டு பாருங்களேன். இதுக்குண்டு ஒரு பாலத்தை ரோட்டை போட்டுருக்குறாங்க அவங்களோட. இல்லை மலை நாட்டில் இப்படி தான் இருக்குமா? அவ்வளோ ரோட்டு இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்க, கொஞ்சம் முழுந்தாலும் சரி ஆட்டோவை பிரட்டி விட்டுரும். ஆனால் ஆட்டோவில் ஸ்பெஷலிஸ்ட் தான் ஓடி திரியிறாங்க. இவங்கெல்லாம் 2-3 சில்லில் போட விட்றாதுன்னு நினைக்கிறேன் நான் ஆட்டோவை. 2 சில்லில். அதான் அங்கே அந்த இங்கே இந்த பக்கம் அந்த இது என்ன வெத்தலை கொடியா? என்ன கொடி இதில்? தனம் இல்லை, இது மிளகு. மிளகு? மிளகுண்டா? மிளகு இந்த நாங்கள் சாப்பாட்டுக்கு மேலே இதில் போடுவோமோ? அதான் சு மலைண்டா இதாண்டா. ஏய் என்னடா டே? அரே சாரே கலோ ஓம கல்லோ ஓம கல்லோ. இது என்னடா ரிச்? இதில் இறங்கி இப்படி நடக்க விட்டாலே உன்னை தள்ளி கொண்டு போயிருமுடா. ஓடிடுவா நீ. பிரேக்குகள் ஓ ஓ ஓம கல்லோ. உனக்கு பிரேக் இல்லை? ஓ ஃபர்ஸ்ட் கியரில் தான் போகுது. இல்லாட்டி சரி என்ன? அவரை முன்னுக்குள்ள அவரில் போய் முட்டி நிற்பார். இவர் ஓம கல்லோ. ஆனால் இவங்களும் முதல் நல்ல ஓட்டம் ஓடி இருப்பாங்க, இப்போ இருக்கிறாங்க. ஓகே, நல்ல இடம் தானே ஐயா. மலையக்குள்ளே கீழே இறங்கி கொண்டு போகிற மாதிரி இல்லை இருக்குது. சரியா வந்துட்டம்மா. இங்கே பாருங்கண்ணா, இது ஒரு இறக்கம் தான். ரைட்டா? என்னண்ணா காசா இதில் கொடுத்துட்டு போகணுமா? இல்லை இல்லை, நான் வந்து தான் கொடுக்கணும். ஓகே 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 ஓகே. அப்போ நாங்கள் போயிட்டு வருவோமா? ரைட். இப்போ பாருங்கள், ஒரு ஆட்டோ, இந்த ஆட்டோவில் வரவே ஒரு பயமாக வந்து இருந்தது. உண்மையிலேயே இந்த ரோட்டில் இப்படி ஆட்டோ ஓடி பழகிட்டாங்க. நாங்கள் எல்லாம் இப்படி ஓட மாட்டோம். இந்த இடத்துல யோசிப்போம். பாருங்கள், இப்படி கீழே இறக்கத்தை காட்ட ஐயா. எப்படி ஒரு இறக்கம், எப்படி ஒரு ஏற்றமாட்டா. ஐயா ஐயா, நீ பிரேக் இல்லை ஐயா. உனக்கு பிரேக் இல்லை, நீ இப்படி ஓடக்கூடாது. அப்பா அவளை பிடிச்சி வா. பிரேக் இல்லை ஐயா, பிரேக் இல்லை. அங்கே பிரேக் இல்லாமல் ஓடக்கூடாது. அப்பா பிரேக் இல்லை ஐயா. உனக்கு இன்ட்டு வர இப்படி ஓடுதுண்டு. நீ ஏரேக்கில் தான் இருக்கு. ஆனால் ஏரேக்கில் தான் இருக்கு என்ன வலி வேதனை எல்லாம்.
எங்கே ஓ இதில் ஏறைக்கில் தான் உயிரை விட போகிறாங்க. ஏன்னா இதுக்கு மேலே ஆட்டோக்காரனை கேட்டாலும் கவுத்துருவானுங்களை. ஆனால் இதில் அவன் நடந்தே போய் சொல்லியிருக்கலாம் போலடக்கண்ணே, அங்கேருந்து நடந்தே போய் சொல்லியிருக்கலாம். எங்கண்ணா இருக்குது அப்படி ஒரு அழகான சின்ன கடை ஒன்று வச்சுருக்கிறாங்க இதுக்குள்ளே. நான் நினைக்கிறேன் விளையாட்டு பிள்ளைகள் போட்டிருக்குமாண்டு, சின்ன பிள்ளைகள் விளையாட்டுக்கு போட்ட கடை மாதிரி இருக்குது. ரைட், கூல் வாட்டர். ஐயா ஏன் ஐயா நீ இப்படி பார்க்காம இறங்குற ஹாரிஸ்? மலமலண்டு பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பாலம். இந்த தெரியுது அந்த பாலம். ஆக்கள் போயின வந்து அவங்க எங்கேருந்து வந்தவங்க? அவங்களும் அங்கே மற்ற சைடு இன்னொரு என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்களா? எல்லாரும் எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்களா இல்லை ஈஸியாக வந்திருப்பாங்களா? இன்னொரு என்ட்ரன்ஸால் வரது வந்தால் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரணும். அது வந்து ஈஸியாக இருக்கும் போலோட. ஈஸியாண்டா அது கிட்ட கொஞ்சம் கிட்டவா வந்து நிற்கும். படிக்கட்டில் நடக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? படிப்படியாக கட்டி வச்சிருக்கிறாங்க. ஓ உடம்பு வெயிட்டை கொண்டு இந்தளவு உயரத்துக்கு போகணும் நாங்கள். ஓ நல்லா கீழே பதிய வந்துட்டோமா? ஐயா ஹாரிஸ் கவனம், இந்த தரைக்கு விழுந்தால் எங்கட தரையில் எழும்பிடலாம். ஆனால் இங்கே அந்த கதைக்கே இடம் இல்லை. ஜே வாங்க. சூப்பரா? சூப்பர். நாங்கள் தற்சமயம் நெருங்கியுள்ளோம் ஒரு அழகான கேளுக்கு பக்கத்தில். வந்துட்டோம் நெருங்கி வந்துட்டோம்னா கவட்ட நாங்கள் கடந்து வந்துட்டோம். கடலோரம் வெள்ள கோபுரம் பாருங்க, எல்லாம் வெள்ளக்காரர் தான் ஃபுல்லாக வந்து கொண்டு இருக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு கதைக்கலாம். பாலம் தெரியாமல் இந்த பாலம் பார்க்குறாங்களான்றதுதான் இந்த கேள்வி. இல்லை நம்மட ஆக்கள் வாடா உனக்கு பாலம் காட்டுறேன்னு கூட்டி கொண்டு போகிறாங்களா? ரைட் தண்டவாளமா ரெயின் போக விட்டுருக்குறானோ இஞ்சால வாயா ஏன் மட்டும் நடக்கிறீங்க அப்பா. ரைட், பிரிட்டிஷ்காரரை உண்மையிலேயே பாராட்டியே தான் ஆகணும். இது இந்த காலத்தில் கட்டப்பட்ட பாலம் இல்லை, அந்த காலத்தில் கட்டப்பட்ட பாலம். எங்கள்ட சும்மா சாதாரணமாக புளியமோக்கனையில் உள்ள பாலமே 5-6 வருஷம் எடுத்துக்கொள்கிறாங்க சின்ன ஒரு இடம் கட்டுறதுக்கு. ஆனால் அந்த காலத்தில் இப்படி ஒரு பிளானை போட்டு மண்டபத்தை பாருங்கள் எப்படி கட்டி இருக்கிறாங்கன்ட்டு. தண்ணி கீழால் போகிறதுக்கு தான் இந்த பாதை மலையில். இங்கே ஃபன் எடுக்கிறாக்கள் ஃபன் எடுத்து கொண்டுருக்குறாங்க. ஓமகலோ ட்ரெயின் வர்ற டைமும் இதுவும் சொல்லப்பட்டிருக்கு நினைக்கிறேன். வா ட்ரெயின் இதால் தானே ஐயா வருமா? ಅಯ್ಯ ಕೋಚಿಗೆ ಹಿಡ್ದೇನೆ ನಾವೇನು ತಿನ್ನೋ ಕೋಚಿಯ அவசரம். ட்ரெயின் இதுலேருந்தே ஏறலாமோ? இதுலேருந்து நிப்பாட்டுவாங்க, ஆனால் அதுலேருந்து இதுலேருந்து ஏற முடியாது. இல்லையா? இல்லை எல்லாரும் என்ன செய்கிறாங்க? வெள்ளை உடுப்பை போட்டுக்கொண்டு ஃபோட்டோ எடுக்க. ஹலோ எப்போ போகிறதுக்கு? அங்கே வருங்க பாட்டு போட்டு தான் பண்ண எடுத்து கொண்டு. வெள்ளிக்கிழமை எத்தனை மணிக்கு ஃப்ளைட்? அந்த காலமாக 10 மணிக்கு. 10 மணிக்குன்னா நாங்கள் 7 மணிக்கு நாங்கள் ஏர்போர்ட்டில் நிற்கணும். இல்லை நான் சொல்கிறேண்ணா. ஹலோ சொல்லுங்க. இதுக்கு இங்கால எங்கே போகிறாங்க? இதுக்குள்ளால ஆண்ணா இந்த பாலம் மட்டும் தானே, இதை விட வேற ஒன்றும் இல்லை தானே? இந்த பாலம் இவ்வளவு தூரம் தானே? இல்லை இது நீளத்துக்கு போதோ? பாலம் இவ்வளோதான். பாலம் இவ்வளவு தான்றா? இது வந்து ஒரு எங்களோட இலங்கையர் நாணயத்தாளில் வந்து இந்த இடம் வந்து இருந்தது. இந்த இடத்தை பார்த்தவங்க வந்து கட்டாயம் வந்து சொல்லுங்க. சரி சரியா வாங்க வாங்க. எல்லாரும் ஒரு பாட்டு பாடி ஃபன் ஒன்று எடுத்து கொண்டிருக்கீங்க நம்ம. ஸோ இந்த வியூவில் தான் பார்த்துருக்குறோம் போல என்ன. அந்த எந்த தாளன்றது எனக்கு கரெக்டாக சொல்ல முடியலை. ஆனால் ஒரு தாளில் வந்து இது வந்தது பாருங்க. பயந்துருவேன் இங்கே வர்ற அந்த வெளிநாட்டவர்களை சந்தோஷப்படுத்தினவன் பாருங்க.
Fathers. இப்படி சுவர்னால பிள்ளை நான் சொல்லவே இல்லை நீ கிள்ள நான் மெல்ல உள்ள பைபிளி கட்டுமல் மடத்தியாமே பாபல்ல காத சொல்லுங்க மட கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் நாங்க இங்கே வாருங்க அதேவா வெள்ள பட்டேர் காப்பு இரிவா என்ன பலூன் காப்பு இருமல் விய கிள்ள குரு குரு Scooter padang aku mulusan Bala kalam batu Tertiba agak sulu-sulu Helikopter aron aku Bala kiala nama tabu Kila kunat iya namaru Oya atin ada pesampar Eka tamu samba soru Kami great oya lagi muru Kami great oya lagi muru Wow. Tani super dalam nak ada dalam nanti. ஓ நல்லா இருக்கு. பின்னேற டைமுக்கு வந்து அங்கே இதில் செல்ஃபி எடுத்து விளையாடி கொண்டிருக்கிறோம் விதமாக வெள்ளக்காரர் வந்து. அதே மாதிரி அங்காலயம் வந்து பார்த்தா ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான். மரங்கள் வந்து அழகான சவுக்கு மரங்கள் என்று நினைக்கிறேன். சவுக்கு மரங்கள் வந்து வளர்க்கப்பட்டிருக்கிறதால இது இப்போ நாங்கள் வந்திருக்கிற கிளைமேட், அதாவது டைம் வந்து மதியமாக இருக்கிறதால கொஞ்சம் கடுவலாக வந்து இருக்கும். மற்றபடி பின்னேற டைமும் மார்னிங்கும் வந்து வேறு லெவல் ஃபீல் ஒன்று கிடைக்குமன்றது இந்த ஒரு இது. இந்த மலை பகுதியோட வந்து பார்க்க மழை காலங்களில் இன்னும் நல்லா இருக்கும். வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கக்குள்ள அந்த தண்ணியும் வந்து கீழால் ரன் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன். சூப்பர் இடம் எல்லாத்துக்குமே. நீங்கள் நட் ட்ராவல்ஸ் நட் சிட்டி நட் சிட்டி NAT நட் ட்ராவல்ஸ் நட் சிட்டி. ஓ நட் ட்ராவல்ஸ் அண்ட் நட் சிட்டி. இது நீங்கள் நட் NAT நட் சிட்டின்னு சொல்லி போட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு காட்டும் எங்கே இருக்குது, என்ன மாதிரி என்ன சேவைகளை வந்து வழங்கி கொண்டிருக்கணும். பெஸ்ட் யூடியூபர் எவர். என்னத்தை சொல்லிட்டு போகிறேன். ஓகே ஓகே சரி போவோமா? ஆ சரி எல்லாம் சந்தோஷமா? இதுக்கு மேலே இந்த வெயிலில் நிற்க விருப்பமாக இருக்கா? பின்னேற டைமில் சூப்பர். எங்க எடுத்து விடு. எந்த வேர் ஆர் யூ ஃப்ரம்? I'm from Palestine. பாலஸ்டீன் அண்ணா வந்து இதில் ஏறி ஒரு இதை ஒன்று செய்கிறார். ஓகே. He is my brother from another mother. நன்றியா. Thank you. Good country, Sri Good Lanka. country. We like Sri Lanka. Beautiful weather, beautiful places, and beautiful nature, and also beautiful people. Thank you so much. ஃபுல் என்ஜாய்மெண்ட்டான ஒரு ஆளா இப்படி இருக்கணும் வாழ்க்கைன்னா. நாங்களும் லைஃபை இப்படி என்ஜாய் பண்ணணும். Thank you. Bye. வந்து 3 மணிக்கு தான் வருமாம். அதால தான் இதுக்குள்ளே ரயில் தண்டவாளத்துக்குள்ளே இறங்கி நிறைய பேர் பழக்கத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த குகையிற நீளம் அகலம் வந்து தெரியலை. ஆனால் எல்லாமே எங்கட கைவண்ணம் இல்லை, பிரிட்டிஷ்காரர்கிட்ட கைவண்ணம். பெருமளமான மக்கள் இதை வந்து விரும்பி இருந்து இந்த இடத்துல செல்ஃபி எடுக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருக்குது. என்னய்யா சூப்பர். பார்க்க வேண்டிய இடங்கள்ல இது உண்டு. அதாவது இலங்கையில் சவுத்தில் பார்க்கக்கூடிய இடங்கள், ரசிக்கக்கூடிய இடங்கள் என்று சொல்லி இதுவும் உண்டு. இதுவும் உண்டு. உண்மையிலேயே வந்து பாருங்கள் எவ்வளோ வெள்ளக்காரர் இதை ஆர்வமாக வந்து ரசித்து கொண்டிருக்கணும். எங்களுக்கு இதோட பெருமதி வந்து தெரியலை. வேறு கண்ட்ரியில் இருந்து அதை அனுபவிக்காதவர்களுக்கு தான் உண்மையிலேயே அந்த பெருமதி தெரியுது. அவங்க எப்படி பார்க்குறாங்கண்டேக்க. நாங்கள் இதுக்கு இல்லை, எங்களுக்கு இருக்கே அதோட அருமை தெரியாதுன்ற மாதிரி நாங்கள் வந்து சிம்பிளாக இருக்கிறோம். நாங்களோட நாட்டுக்கு காசு செலவழித்து எவ்வளோ பேர் வந்து தங்களோட இதை வந்து பார்க்குறது தான் வந்து பார்க்குறீங்க. சூப்பர். என்ன மாதிரி காஃபி ஜூஸ் ஏதாவது குடிப்போமா? விலை ஃபாரின் நாங்கள் லோக்கல் பீப்புள்னு சொல்லி கத்தி குளர வேண்டியது தானேடா. நாங்கள் ஃபாரினர்ஸ் இல்லை.
ஏண்டா கூட்டாளி எங்களுக்கு இப்படி கூட்டுறேன்னு சொல்லி குழம்புறது தானே. பாருங்க அங்கே தண்ணி கண்ணியை பண்ணுவோம். ஒரு மரத்திலான இடத்தை வந்து உருவாக்கி இருக்கணும். ஓ நல்லா இருக்குது. ஸோ இதோட எங்களோட பயணம் வந்து நிறைவடையுது. அடுத்த ஒரு அழகான பயணத்தில் சந்திப்போம். சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. நன்றி.